பரிசுத்த வேதாகமத்தில் மொத்தம் 66 புஸ்தகங்கள் உண்டு. இதனை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று பழைய ஏற்பாடு, மற்றொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு 39 புஸ்தகங்களை கொண்டது. இது எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு 27 புஸ்தகங்களை கொண்டது. இது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு இந்த 39 புஸ்தகங்களையும் முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் 5 புஸ்தகங்கள் பஞ்சாகமங்கள், த லா புக்ஸ், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். அடுத்த 12 புஸ்தகங்கள் வரலாற்று புஸ்தகங்கள், ஹிஸ்டாரிக் புக்ஸ், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். அடுத்த 5 புஸ்தகங்கள் பாடலாகமங்கள், பொயட்ரிக் புக்ஸ், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. அடுத்த 5 புஸ்தகங்கள் பெரிய தீர்க்கதரிசன புஸ்தகம், மேஜர் ப்ராஃபட்டிக் புக்ஸ், ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியல், தானியேல். அடுத்த 12 புஸ்தகங்கள் சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகம், மைனர் ப்ராஃபட்டிக் புக்ஸ், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. அடுத்து புதிய ஏற்பாடு புஸ்தகங்களை பார்ப்போம். முதல் 4 புஸ்தகங்கள் சுவிசேஷ புஸ்தகங்கள், காஸ்பல் புக்ஸ், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அடுத்து உள்ள அப்போஸ்தலர் நடபடிகள், சபை வரலாற்று புஸ்தகம், த சர்ச் ஹிஸ்டாரிக் புக்ஸ். அடுத்தது 21 புஸ்தகங்கள் கடிதங்கள், லெட்டர்ஸ் என்று கூறப்படுகிறது. இதில் பவுல் எழுதினவை 13+1, ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன் + எபிரேயர். மற்ற கடிதங்கள் 7, யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா. கடைசியாக உள்ள புஸ்தகம் தீர்க்கதரிசன புஸ்தகம், ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம். ஆக இந்த 2 ஏற்பாடுகளில் உள்ள புஸ்தகங்கள் இவ்வாறாக பிரித்து அறிந்து கொள்வதோடு படித்து தியானிக்கும் போது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஷார்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமானால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.